வணக்கம். இன்றைக்கி நம்ம முருகரோட ஸ்கெட்ச் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். முருகனோட ஸ்கெட்சுங்கிறது வந்து நான் பொதுவாக காடஸ் ஃபேஸ் ஸ்கெட்ச் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஃபேஸோட மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படி நம்ம லைன் போடுறோம், அதுக்கு எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை எடுக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அந்த லிங்க் வந்து வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டிஸ்பிளேல தெரியும் அந்த வீடியோ, அது வந்து மெஷர்மெண்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக அதில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும் அதை பார்த்தீங்கன்னா. அப்படி புரியலைன்னா ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக இன்னொரு முறை பாருங்கள். பார்த்துட்டு அதை நீங்களும் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரியும். கால்குலேட்டரில் எடுத்து போட்டும் பாருங்கள், ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த ஃபேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேஸ் கிரீடை வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் கட் இருக்குல்ல, கர்வ் போட்டிருக்கேன்ல, அதை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி பெண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து அந்த ஃபேஸ்க்கும் இந்த ஃபேஸ்க்கும் நான் காமிச்சிருக்கேன் சின்ன டிஃப்ரென்ஸ். இதுதான் சொல்லப்போனால் சீக்ரெட்டும் கூட. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் சில சின்ன சின்ன ஃபேஸில் வந்து வித்தியாசங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இதுக்காக வந்து நான் உண்மையிலே ரொம்ப இந்த கால்குலேஷனை எடுத்து நான் வரைஞ்சிட்டதை வந்து இப்படி தான் இன்னொருத்தட்ட வரையணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து சில வழிமுறைகள் தெரிஞ்சால் தான் நம்மளால் சொல்ல முடியும். அதை நான் ஸ்டடி பண்ணுறதுக்கு என்னோடய ட்ராயிங்லேருந்து நானே வந்து இதை இன்னொருத்தட்ட சொல்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக நான் நிறைய ஸ்டடி பண்ணி அந்த கால்குலேஷன் எடுத்திருக்கேன். நான் வந்து எடுத்தோடனே எனக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு போட்ட வந்துடல. நானுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வரலன்னு சொல்லிட்டு ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வராமலே தான் போகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் பல முறை முயற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய அவுட்புட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். பொறுமையாக பாருங்கள், நல்ல முயற்சி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி வரைய ஈஸியாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். வீடியோ போடுற எனக்கும் வந்து என்கரேஜிங்காக இருக்கும். நான் இன்னும் இது போல் நிறைய விஷயங்களை வந்து எளிமை பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய நான் வந்து முயற்சி பண்ணுவேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம ஐஸ் வரைஞ்சிட்ருக்கோம். 2 பக்கமும் ஒரே அளவான இடைவெளி விட்டு ஒரே மாதிரி ஐஸ் வரையணும். அடுத்து ஐபால் வரைஞ்சிட்டு ஐபாலில் வந்து மேல் பகுதி சின்னதாக கட் ஆகிற மாதிரி, ஃபுல் பால் வந்து கீழே மட்டும்தான் காட்டணும். அடுத்தது அந்த இமைப்பகுதி, அப்புறம் ஐப்ரோ. அப்புறம் யூனிக்காக வந்து இந்த பிக்சருக்கு முருகன் படத்துக்காக நம்ம காட்டுறது வந்து அந்த பட்டை தான் நம்ம காட்டுறோம். இப்போ மூக்கு பகுதி கண்ணோட அதே அளவுக்கு இறங்கணும் கீழே. இப்போ வாய்ப்பகுதி, மூக்குக்கும் வாய்க்கும் எவ்வளோ இடைவெளி விடணும்னு சில பேர் கேட்குறாங்க. இது வந்து பை ப்ராக்டிஸில் தான் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா உங்கள் ஐபாலோட அந்த கண்ணில் வரைகிற ஐபாலோட அளவு வந்து கீழே மூக்குக்கும் அந்த உதட்டுக்கும் இடையில் உள்ள பள்ளத்தில் அந்த ஐபால் அளவு வந்து கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அந்த கொஷினுக்கு தான் இப்போ நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். தோடு பார்த்திங்கன்னா நம்ம காடஸ்க்கு போடுறப்ப வந்து ஜிமிக்கி மாடலில் போடுவோம். இதில் வந்து மேல் காட் ஃபேஸ் அப்படின்றதுனால ஒரு வளைய மாதிரியோ இல்லை வேறு ஒரு ஷேப்பில் வந்து சிம்பிளாக கொடுக்கணும். ரொம்ப அந்த காடஸ்க்கு ஒரு இது வந்து அந்த ஜிமிக்கி தான் வரும். இதில் வந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அதான் பேசிக்காக நம்ம வந்து ஸ்கெட்சு போட்டாச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ வந்து நான் முருகனோட ஷேடிங்ஸ் பற்றி கொடுக்குறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கற்றுக்கணுங்கிற மோட்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது.
ஓகேங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.